அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக இந்த ஆலயங்களிலே சுவாமி புறப்படுகின்ற பொழுது, கும்பம் புறப்படுகின்ற பொழுது தேங்காய் உடைப்பார்கள், சிதறு தேங்காய். அதிலும் கண்டிப்பாக தேர் திருவிழாவிலே சிதறு தேங்காய் மலை போல் குவித்து வைத்து அடிப்பார்கள். எதற்காக நாம் இந்த தேங்காய் அடிக்கிறோம் என்பதனை நாம் ஒவ்வொரு சைவ சமயத்தினரும் அறிந்திருக்க வேண்டும். ஒரு சமயம் தாரகன், விஜின்மாலி, கமலாட்சன் என்கின்ற 3 அசுரர்களை, திரிபுரங்களை அற்றி வந்த அசுரர்களை சம்ஹாரம் செய்வதற்கு அண்ட சராசரங்களையும் ஆளுகின்ற இறைவன் தேரிலே அமர்ந்து சம்ஹாரத்துக்கு புறப்பட்டாராம். அப்போது விநாயக பெருமான் இந்த ரதத்தை ஓட விடாமல் அச்சை உடைத்தார் என்று அருணகிரியார் கைத்தள நிறைகனி அப்போமோடு அவர் பொலி என்கின்ற திருப்புகளை சொல்லியிருப்பார். அச்சிவன் உரை ரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா என்று. எதற்காக? ஒரு சமயம் விநாயகப் பெருமானை தனது வலது பக்கத்திலே அமர்த்தி சிவன் சொல்லுகிறார், கணேசா, கணங்களுக்கு அதிபதி நீதான். ஓம் என்ற பிரணவத்தின் வடிவத்திலிருந்து உற்பத்தியான நீ ஓங்கார ஸ்வரூபி. யார் எந்த காரியத்தை தொடங்கினாலும் முதலில் உன்னை நினைக்க வேண்டும். உன்னை நினைக்காமல் யார் எந்த காரியம் தொடங்கினாலும் அது நிவர்த்தி பெறாது, பூர்த்தி அடையக்கூடாது, பூர்த்தி அடையாது. அப்போது இந்த வரத்தை கொடுத்தவரே தன்னை நினைக்காமல் தேரிலே போகிறார். சிவன் தான் இந்த வரத்தை கொடுத்தார் என்றதும் அந்த தேரை ஓட விடாமல் செய்கிறார் விநாயகர். அப்பொழுது சிவன் ஞான திருஷ்டியாரை பார்க்கிறார். இது விநாயகருடைய வேலை என்று சொல்லி நாரதரை அனுப்புகிறார். சம்ஹாரத்துக்கு புறப்பட போகிறேன், தேரை ஓடச் செய்ய சொல்லு என்று. அங்கே சென்று நாரதர் தேர் மீண்டும் ஓட வேணும் என்று பிரார்த்திக்கிறேன் என்று கேட்க, தவறு செய்தவர் யாராக இருந்தாலும் தலையை கொண்டதன் முன்னே சிதற உடை என்று சொல்ல, செய்வதறியாது என்ற நாரதர், சுவாமி உங்களுடைய தந்தை தானே, யாராக இருந்தாலும் தவறு செய்தவருடைய தலையை கொண்டு வந்து சிதற உடை என்று சொல்ல, இதை போய் சிவனிடத்தில் எப்படி சொல்லுவது தயங்கி தயங்கி நாரதர் சொல்ல, சிவனுடைய ஞான திருஷ்டியினாலே உருவாக்கப்பட்டது தான், உற்பத்தியானது தான் இந்த நாளிகேரம் என்கின்ற தேங்காய். தேங்காய்க்கு 3 கண்கள், 2 கண் வெளியிலே தெரியும், 1 முடிக்குள்ளே இருக்கும். இந்த முடி உடைச்சா தான் 3ஆவது கண் ஞானக்கண் தெரியும். சிவனுக்கு 3 கண்கள், சூரியன், சந்திரன், அக்னி. ஜடாமுடி மேலே குடுமி இருக்கும். இந்த தேங்காயை எடுத்து சிருஷ்டி பண்ணி இந்த என்னுடைய தலையை கொண்டு போய் உடை என்று நாரதரிடத்திலே கொடுக்க, நாரதர் கொண்டு போய் அப்பாவுடைய தலையை கொண்டு வந்திருக்கேன்னு சொல்ல, சிதற உடை எனக்கு முன்னேன்னு சொல்ல, சிதற அடித்ததும் அந்த ரதமானது புறப்பட்டதாம். அதனாலே தான் இந்த தேர் திருவிழாவிலே விக்னங்கள் நீக்குகின்ற வகையிலே விநாயகப் பெருமானை நினைத்து இந்த சிதறு தேங்காய் அடிக்கின்ற வழக்கம் பன்று தொற்றிருந்து வருகின்றது. இது மலைபோல் குவித்து வைத்து மடிப்பார்கள். ஒவ்வொருவரும் அவரவர் 11 தேங்காய், 21 தேங்காய், 25 தேங்காய், 108 தேங்காய் என்ற எண்ணிக்கையிலே ஆலயத்தை சுற்றி உள்ளவர்கள் கூட இந்த உடைக்கின்ற வழக்கம். இவ்வாறு செய்யப்படுகின்ற பொழுது எங்களுக்குள்ளே இருக்கின்ற எல்லா கஷ்டங்களும், துன்பங்களும், சோகங்களும், வேதனைகளும் நீங்கி இறையருள் பூர்வமாக கிடைக்கும் நம்பிக்கையோடு சிதறு தேங்காய் அடித்து வழிபாடு செய்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருவிடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். வணக்கம். ஓம் சுவாமியே சரணமையப்பா.